ஆக்சிடென்ட்டா பண்ண நீ அசிங்கமா பண்ண ஆக்சிடென்ட்ன்ற அக்கம் பக்கம் மச்சோ ஆதித்த பாதை கிட்ட சிக்கிச்சோ Grand Royal Tours presents Behind Notes Divya Ganeshan Fans Festival powered by Air Fiber Wi-Fi. The Chennai Silks, let the celebrations begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Next phase, MCR Pure Cotton Club, Arabian Garden Seafood Restaurant, Velamal Nexus. Car task nu onu vandu. என்னடி ஆக்சிடென்ட்டா பண்ண நீ அசிங்கமா பண்ண ஆக்சிடென்ட்ன்ற எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா நான் ஹேண்டில் பண்ணியிருப்போனா ஒருத்தவங்க கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. கேமாக இருந்தாலும் ஒரு ஜென்யூனிட்டி இப்படி அந்த டிக்கெட் வாங்கி என்ன பண்ணுவோம். கமர்தன் மேபி அவன் இண்டிவிஜுவலாக அவன் கேம் விளையாண்டுருந்துருந்தா டைட்டில் வின்னர் கூட ஆயிருந்திருக்கான். நிறைய பாசிபிலிட்டி இருப்பான். சேர்க்க சரியில்லை. உங்களையும் ரொம்ப வருத்தப்பட கூடிய ஒரு விஷயம் என்னோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், என்னோட அஃபிஷியல் லைஃபாக இருக்கட்டும், நிறையா இழந்திருக்கேன். நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன். ஏன் இப்படி எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டு அம்மா அழுததால வாட்டர் மெலன் பேசும்போது அங்க ஒரு லைட்டா அவங்க லவ்வர்ஸ்ல ரெண்டு பேர் லவ்வர்ஸ். Grand Royal Tours presents Behind Notes Divya Ganeshan Fans Festival powered by Air Fiber Wi-Fi. The Chennai Silks, let the celebration begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Next phase, MCR Pure Cotton Club, Arabian Garden Seafood Restaurant, Velamal Nexus. ஒரு உலக நாயகின்ற அளவுக்கு பிக் பாஸ் ஓட டைட்டில் வின்னர். It's time for us to let's make some noise for the one and only Divya Ganeshan. மெழுகு டாலினி அழகு ஸ்கூலினி எனக்கு ஏத்தவனி காந்தி handsome ஆடனி சூப்பர் கூலனி நான் only யுதா சமஜோடி. டைட்டில் வின்னர். இந்த ஒரு டைட்டில் சொல்ல இத்தனை வருடமா உங்களோட மொத்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம். How is it to you now? அதுதான் நான் இங்கே பார்த்துட்டு உள்ளே வரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஒரு 11 இயர்ஸ் ஆகுது. பட் அந்த மூமெண்ட் வந்து ஸ்டேஜ் போகிற வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் மூமெண்ட் வாஸ் லைக் என்னோட லைஃப்பில் ஒரு பிக் டே அது. இன்னும் அந்த மூமெண்ட்லேருந்து வெளியில் வரலன்னு சொல்லலாம். பட் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஸோ நான் எங்கேயும் வெளியிலையும் போகல. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இவ்வளோ பேர் லவ் கொடுக்குறாங்களா, இவ்வளோ அன்பு காட்டுறாங்களா அப்படிங்கிறப்போ ஐம் ஜஸ்ட் ஃப்ளைங். சாதாரணமான லவ் இல்லை, லவ்ல இருக்காங்க. தேங்க்யூ. கார் டாஸ்க்குன்னு ஒன்று வந்தது. ஓகே, என்ன வேணா நடக்கட்டும், நான் ஒரு விஷயம் தப்புன்னா ஸ்ட்ரெயிட் கட். பாவங்க அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அது என்ன நடந்தாலும் அந்த இடத்துல கேட்கணும், என் குரலை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அது ரொம்ப அழகாக பண்ணிட்டோம். நிஜத்துலையும் நீங்கள் அப்படி தான். அவன் சம்திங் இஸ் கோயிங் ராங், யூ டோன்ட் கேர் ஹூஸ் தட், போட்டு தாக்கணும் அப்படின்ற. ரோடாக இருந்தால் கூட காரில் சண்டை போச்சா கூட இறங்கி போய் அதனால ஸ்டேஷன்ஸ்லாம் போயிருக்கேன். அப்படியா? ஓ, அந்த மாதிரி இவங்க எது இருந்தாலும் டைரக்டா அப்படி பேட்டை வச்சு பால் அடிச்ச மொமெண்ட்டை உங்களுக்காக எல்இடியில் நாங்கள் போடுறோம்.
திவ்யா உங்களுக்காக என்னடி ஆக்சிடென்ட்டா பண்ண நீ அசிங்கமா பண்ணிட்டு ஆக்சிடென்ட்ன்ற ஏய் சே வாய் மூடு முதல்ல அதாவது நம்ம எல்லாரும் என்ன கேட்கணும்னு நினைச்சோமோ அந்த நேரத்துல அது அவங்க நமக்காக செஞ்சிருக்காங்க. கிழி கிழி கிழின்னு கிழிச்சிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக வந்த படையப்பா படத்துக்கு தான் ரீரிலீஸ்க்கு இந்த சவுண்டை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் திவ்யா கணேசனுக்கு தான் இப்படி கேட்குறேன். ஸோ படத்தை நாங்கள் போட்டோம். ஸோ சொல்லுங்க. இந்த கார் டாஸ்க் போகும்போது எங்களுக்கு ஐடியாவே இல்லை என்ன டாஸ்க் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாதி பேர் சாப்பிட்டாச்சு. பாதி பேர் சாப்பிட்டா டாஸ்க் பண்ண முடியாதோன்னு ஒரு தாட் இருந்துச்சு. இன்னும் யாரும் சாப்பிடல. சரி டாஸ்க் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுப்போம். அது எங்களுக்கு தெரியாது விடிய விடிய போகும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து ஐ எம் நாட் வெல் ஆல்சோ. எனக்கு உடம்பு சரியில்லை. நம்ம எதுக்குமே இறங்க முடியாது. ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாது. இன்சைட் த கார் அவ்வளோ பேர் உட்காரணும். உள்ளே உட்காரும் போதே இட் ஸ்டார்டட். ஒரு 2 வாரமாக நான் எந்த பஞ்சாயத்துக்கும் போகல. யாரும் அடிச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு இருந்தது. மேபி ஐ ஸ்டில் லைக் இப்போவே எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா அந்த கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கும் போதே நான் வழக்கம் போல் குறுக்கால போயிருந்தேன்னா என் பக்கம் திரும்பி இருக்கும். நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேனோ ஒருத்தவங்க கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. ஒரு 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. வாட் எவர் அவங்களுமே பண்ணணும்னு பண்ண கிடையாது. பட் தட் சுச்சுவேஷன் அவங்கள அந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு நான் நினைக்கிறேன். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு இல்லை. அந்த சுச்சுவேஷன்ஸ் தான் அவங்கள எப்படி வந்து அந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி கடந்து போகிறோம் தான் இருக்குது. அதுதான் நான் பார்த்தேன். பட் அந்த இடத்துல நான் என்னோட கால் எடுக்க வேண்டியது இருந்தனால ஐ ரியாக்ட் தட் வே. வெரி ட்ரூ வெரி ட்ரூ. இல்லை நான் வந்து ஹக் கொடுத்தது அவங்களோட போல்ட்னஸ் அதுக்காக மட்டும் இல்லை. அந்த டாஸ்கோ இல்லை அவங்க வீட்டில் ஆல்ரெடி ஷி ஹேட் ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் வித் சாண்ட்ரா இதெல்லாம் அவங்க ஒரு செகண்ட் யோசிக்காமல் அந்த நேரத்தில் என்ன தேவையோ இறங்கி சில விஷயம் அழகாக அங்கே பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஐ ஆல்சோ ஃபெல்ட் இட். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் கமருதன்கிட்ட நிறைய இடத்துல லைக் யூ பீன் டெல்லிங்கில் உஷாராரு எது தேவையோ பேசு உஷாரா சேரு அண்ட் ஆல் தீஸ் ஒரு குட்டி குட்டி இன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தீங்க. ஆனால் ஈ வாஸ் யூனோ ஃபர்ம் அபவுட் இட் அண்ட் அதே ஒரு புரிதல்லே கமருதன் போயிட்டே இருந்தார்ல. ஸோ இது நீங்கள் எப்படி பார்த்தீங்க திவ்யா உள்ளே இருக்கும் போது? உள்ளே எனக்கு தெரியல. பிகாஸ் நான் கமருதன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஹிம் லைக் வெரி ரொம்ப ஜாலி பர்சன். செட்டில் ஏதாவது ஒன்று சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருப்பாரு. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். பட் ஏன் அன்னைக்கு அதை அவாய்ட் வாட் எவர் கேமாக இருந்தாலும் ஒரு ஜென்யூனிட்டி வேணும் இல்லை வாட் எவர் இட் இஸ். அப்படி அந்த டிக்கெட் வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படி தோணுச்சு எனக்கு. பட் ஓகே நான் எல்லா டைமும் அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு பார்க்கிட்ட வந்து டேரெக்டாக நான் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டாங்க. ஏன் திரும்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி அதையுமே அட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஏன் நான் கூப்பிட்டா நீங்கள் திரும்ப மாட்டீங்க என்ன பிரச்சனை? பிகாஸ் எனக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. பட் கமருதீன் நான் சொல்கிற கேட்குற ஒரு இடத்துல இருந்தார். அதை கேட்டார். பட் கேட்டு கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அது அவங்க டிசிஷன்ஸ் அவ்வளோதான். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒரு விஷயம் ஆமாங்க அந்த திவ்யாக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் அப்படின்றத வந்து எங்கே ஆரம்பித்த இந்த ஒரு பயணம் சொல்லுங்கள். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. லைக் நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக சென்னை வந்து ஐ ஸ்டார்டட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட தெரியாது. ஸோ நான் இந்த கேரக்டர் தான் பண்ணோம் அப்படின்னு இல்லை. ஐ டிட் லைக் ஃபர்ஸ்ட் பண்ணதே வந்துட்டு 2 குழந்தைக்கு அம்மாவால் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டிட் ஸோ மெனி ரோல்ஸ். நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எனக்கு என்ன ப்ராஜெக்ட் வருதோ நான் அதை கையில் எடுத்திருக்கேன். இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு எந்த தாட்ஸும் கிடையாது. ஸோ தெரியல எனக்கு. எனக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் நான் பிக் பாஸ்குள்ளே போகிறேன்னு. யாருமே போன்னு சொல்லவே கிடையாது. அதுவும் பர்டிகுலராக இந்த சீசன் போகவே வேணாம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப பயந்தேன் நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே போன்னு சொல்லலை. ஒருத்தர் கூட போன்னு சொல்லலை. பட் நான் அந்த கால் எடுத்தேன். போகலாம் போய் பார்க்கலாம் என்னதான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் போன ஒரு 3-4 வீக்ஸ்லாம் வந்து இட் வாஸ் லைக் ஆஹா தப்பான இடத்துல கால் வச்சுட்டோமா திருப்பி போயிடலாமா அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்னைக்கு ஒரு இடத்துல நிற்கிறீங்களே திவ்யா, ஒரு டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் அப்படின்னும் பொழுது அந்த ஸ்ட்ரகிள் அந்த ஓட்டம் அந்த திவ்யா டு இந்த திவ்யா ஹவு டு யூ ஃபீல் இட்? அண்ட் அந்த திவ்யா கிட்ட இப்போ என்ன கேட்பீங்க என்ன சொல்லுவீங்க? இட்ஸ் நாட் ஈஸி. அந்த 10-11 இயர்ஸ் நிறையா இழந்திருக்கேன். நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன். சில ஷூட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் லைக் நான் இல்லைன்னு எனக்கு கேன்சல் எனக்கு சொல்லியிருக்க கூட மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா ப்ரொமோ வரும். இதுனா நம்ம பண்ண ப்ராஜெக்ட் ஆச்சு அப்படின்னு இருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். என்னோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், என்னோட அஃபிஷியல் லைஃபாக இருக்கட்டும், இப்படி திரும்பி பார்க்கும்போது இது எல்லாமே நடந்தது இதுக்காக தானோ அப்படின்னு இருந்திருக்கு. உங்களையே ரொம்ப வருத்தப்பட கூடிய ஒரு விஷயம் இது எப்பவுமே ஐ டோன்ட் நோங்க, இது வந்தா நான் அப்படியே ரொம்ப டவுன் ஆயிடுவேன். க்ளோஸ்டுன்னு ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணும்போது இட் வில் ஹர்ட். அதை என்னால் மாற்றிக்கவே முடியல. சொல்லவும் மாட்டேன் அவங்கக்கிட்ட, இந்த விஷயம் எனக்கு ஹர்ட் பண்ணுது, நீங்கள் ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லவும் மாட்டேன். அந்த ஒரு விஷயம் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. க்ளோஸ்டுங்கிறனால ஒரு எக்ஸ்கியூசஸ் போல். இல்லை, இன்னொன்று இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியாக நீங்கள் போகும்பொழுது சில விஷயம் வந்து வெரி நைஸ் பாயிண்ட். அதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணணும் சில விஷயம்லாம். அது வந்து அது ஆமாம், அது வைல்ட் கார்டாக என்ட்ரி கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி அது பிளான்டாக சில விஷயங்கள் இப்படி தான் அடிக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு யூ ஆட் ஒன் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி, யூனோ லைக் பிளான் மாதிரி. இன்னும் ஒரு வைல்ட் கார்டுனா இப்படி ஒரு புரிதலோட விளையாடணுன்ற மாதிரி வென் வி சா அப்படி இருந்தது ரொம்ப கிளியர் கட்டாக. ஸோ இது எப்படி ஒரு பிளான்டா? நான் இந்த எபிசோடு ஒரு சீசன் கூட ஃபுல்லாக பார்த்ததே கிடையாது. அண்ட் நான் எப்படி வெளியில் இருப்பேனோ நான் அப்படி தான் உள்ளே இருந்தேன். லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபோன் பண்ணி வெளில வந்தேன்னா சொன்னாங்க, நீ வெளியில் எப்படி இருந்தியோ அப்படி தான் மச்சான் உள்ளே இருந்தேன், யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாது அப்படின்னு தான் சொன்னாங்க. எந்த அளவுக்கு உங்களோட ஃபேமிலி, உங்கள் பிரதர் எல்லாருமே எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க? நானும் எங்கள் அண்ணாவும் பயங்கர க்ளோஸ். நாங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் ஷேர் பண்ணிப்போம். லைக் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்காது. பட் பெரிய விஷயங்களை வந்து நான் ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏதாவது நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன். ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து எதுக்கு வெளியில் வந்தேன், அந்த என்ன பிரச்சனை நடந்தது நான் எப்பயும் சொன்னதே கிடையாது. பாவம் அவங்க ஊரில் இருக்காங்க, நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி காயப்படுத்த வேணாம், இல்லை அவங்களுக்கு ஒரு பயம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக எல்லா பிரச்சனையும் நானே ஹேண்டில் பண்ணி அது எனக்கு பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து இப்போ ஐம் ஹாப்பி. லைக் அப்படி எல்லாத்தையும் நானே தனியாக நின்று ஹேண்டில் பண்ணனால தான் லைக் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா, லைக் அப்படி தோணுது எனக்கு. மேபி யாரோட ஹெல்ப் தேவைப்பட்டிருந்திருந்தா இப்போ கஷ்டமாக இருக்குமோன்னு தோணுது. இப்போ ஐ கேன் ஹேண்டில் எனிதிங், அந்த மாதிரி இருக்குது. இல்லை, அவங்க சொல்கிறது உண்மையான ஒரு விஷயம். இந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது எல்லாரோட கூடவே வரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணாலும் அந்த நெகட்டிவிட்டி நம்மளை தட்டிகிட்டே இருக்கும். ஓகே, இது உனக்கானது வச்சுக்கோ அப்படின்ற ஒரு விஷயம். பட் இந்த இடத்துல நான் சொல்லி முடிச்சப்போ நீங்கள் கைத்தட்டல் கொடுங்க. அவங்க சொன்ன மாதிரி நிறைய அவங்க பார்த்துருக்காங்க. பட் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு மேடையில் தான் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக நான் எவ்வளோ வருஷம் போராடினேன் எனக்கு தெரியணும் போது அப்போ தான் அவங்க அப்பா அம்மாக்கே ஷி ஹஸ் ஸ்ட்ரகிள் ஸோ மச் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ் பீயிங் அ உமன். தனியாக வீட்டில் சொல்லாமல் போராடி இன்றைக்கி அவங்களுக்கான ஒரு விஷயத்தை அப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரிய வருது. ஸோ சச் அ ஸ்ட்ராங் அண்ட் அ போல்ட் விமன். ஒன் மோர் டைம் அவங்களுக்கு அதுக்கு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸோ இது வந்து அங்கே நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, மேடையில் சொல்லும்போது தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கே வந்து ஐயோ என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா சென்னை தெரியாது, தெரியாது, எந்த விஷயமே தெரியாது. நான் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கேங்கிறது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் சொன்னது இன்க்ளூடிங் யுவர் நெகட்டிவிட்டி காமெண்ட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு தே டோன்ட்டா. ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ணியிருக்கேன்னா நான் ப்ராஜெக்ட் கமிட் என்ன சொன்னாங்க நீங்கள் மேடை அந்த மாதிரி இடத்துல சொல்லும் பொழுது இப்போ உங்கள் பேரண்ட்ஸே யோசிச்சுட்டு உங்களை கேட்டிருப்பாங்க, ஏமா நீ எங்ககிட்ட சொல்லலை இவ்வளோ வருஷம், என்ன அப்போ இப்படிலாம் நடந்திருக்கு? அப்பா அம்மா வீட்டில் பேசியிருக்காங்க, எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு ஏன் எதுவுமே சொல்லலை நம்மக்கிட்ட, ஏன் இப்படி எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டு அம்மா அழுததாலாம் சொன்னாங்க அப்பா என்கிட்ட. ஆமாம். ஐயா என்ன வாட்டர் மெலன் பேசும்போது அங்க ஒரு லைட்டா ஒரு அப்படியே ஷையெல்லாம் அவங்க லவ்வர்ஸ்ல 2 பேர் லவ்வர்ஸ். Behind Woods Divya Ganeshan Fans Festival title sponsor Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by AirFiber Wi-Fi, all in one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. The Chennai Silks, let the celebration begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure.
Next phase, next generation skincare using small molecule science for Gen Z audience. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். வேலம்மாள் Nexus, dedicated to excellence. Grand Royal Tours presents Behind Notes Divya Ganeshan Fans Festival, powered by Air Fiber Wi-Fi, the Chennai Silks. Let the celebrations begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Next phase, MCR Pure Cotton Club, Arabian Garden Seafood Restaurant, Velammal Nexus.